நேர்மையா நடக்குதா இல்ல ஏதோ அழுத்தங்கள் இருக்கா? விசாரணை நேர்மையாக தான் நடக்குது. விசாரணை நேர்மையாக தான் நடக்குது. ஆனால் விசாரணைக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் சொல்ல. நேற்று இரவு 12 மணிக்கு தான் இடி இது முடிஞ்சது. என்சிபி விசாரணை நடந்தது உண்மைதான். 11 மணி நேரம் விசாரணை நடந்தது. இடி ரைடும் அலுவலகம் வீடில் நடந்ததும் உண்மைதான். சில ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. என்ன ஆவணங்கள்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை நான் சொல்வது சரியாக இருக்காது. நான் இந்த விஷயத்தில் தொடக்க காலகட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எந்த விசாரணைக்கும் நான் தயாரான நிலையிலே இருக்கேன். சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய இந்த என் மீது சுமத்தப்படுகிற இந்த குற்றத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அதை நிரூபித்து வருவேன். எப்பொழுதும் போல என்கிட்ட இருந்து வர்ற ஒரே வார்த்தை இறைவன் மிகப்பெரியவன் தான். அதை நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக இது குறித்து ஒரு நாள் நான் பேசுவேன். அது இன்னும் விசாரணை முழுமையாக முடிவடையாத காலகட்டத்தில் இருக்கும்போது நான் அதை மேற்கொண்டு சிக்கலாக மாற்றக்கூடாது. அதனால் தெரியலையே, அதை உறுதியாக நான் சொல்ல முடியலைன்னு சொல்கிறேன் நான். ஆனால் என்னால் ஒரு மாதமாக பேச முடியலை, அது மட்டும் உண்மை. அவ்வளோதான் சொல்ல முடியும். வழக்கம் போல் சொல்கிறது தான். எல்லா பிரச்சனைகளையும் நான் இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்லிட்டு கடந்து போகிற ஆள் தான். இப்பொழுதும் அதே தான் சொல்கிறேன் நான். நன்றி. விசாரணை நேர்மையாக தான் நடக்குது. விசாரணை நேர்மையாக தான் நடக்குது. ஆனால் விசாரணைக்கு அழுத்தம் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் சொல்ல. நேற்று இரவு 12 மணிக்கு தான் இடி இது முடிஞ்சது. நான் பேசுகிறேனே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி.